நிறைய பேருக்கு உணவு பழக்கங்கள் மாறிடுச்சு, இன்க்ளூடிங் மீ. நம்மளும் நிறைய வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் சுகர் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே வருது. சுகர் வந்தது அப்படின்னா நமக்கு புண்ணு எங்கே இருக்குது, எங்கே காயம் இருந்ததுன்னா அது பாதிக்கும்னு தெரியும். பட் ஐஸ் பாதிக்குமா அதனால? அதுக்கு நமக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா? இப்போது now India is the diabetic capital of the world. Okay, 1 in 5 Indians have got diabetes. So நிறைய பேர் இங்கே வந்து கேட்பாங்க, இப்போது கண்ணில் சின்ன வயசில் they are quite comfortable, but many people by the time they turn 45-50 diabetic ஆகிறாங்க. அப்போது we always check the baseline, கண் எப்படி இருக்குன்னு ரெட்டினா செக் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி cataracts develop by the age of 55-60 or later. But usually in diabetic patients அது கொஞ்சோட சீக்கிரமாக டெவலப் ஆகும். And that's why we always insist keep a very tight control over the blood sugar levels, that is fasting, postprandial, HbA1c, that is glycosylated hemoglobin. இந்த glycosylated hemoglobin 6க்கு கம்மியாக இருக்கணும், that is around 5.5 to 6க்குள்ள. If it is over 6, then it shows that the sugar level is not under good control. ஸோ இதனால் பாதிப்பு என்ன ஆகுறதுனாக்கா கேட்ராக்ட் கொஞ்சோட சீக்கிரமாக டெவலப் ஆகலாம். அண்ட் ஆல்சோ டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ இது டயபெட்டிக் ரெட்டினோபதினாக்கா கண்ணோட விழித்திரை. ஸோ விழித்திரைனாக்கா இட்ஸ் லைக் த ஃபிலிம் ஆன் விச் த light is falling into the eye. அது ஃபில்ம் கேப்சர் பண்ணிட்டு it sends it to the brain. ஸோ இப்போ அந்த விழித்திரை டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வாய்ப்புகள் ஜாஸ்தி when the sugar level is high. So when the sugar level becomes uncontrolled, then also we cannot go in for cataract surgery if the sugar level is over 200. இப்போ இப்போ உடம்புல ஒரு காயம் ஆனாக்க கூட அந்த புண்ணு ஆறதுக்கு ஓவர் 200க்கு மேலே சுகர் இருந்தாக்கா அது ரொம்ப நாள் எடுக்கும். அதே மாதிரி கண்ணில் கூட we don't go in for any surgery or procedure if 200க்கு மேலே சுகர் லெவல் இருந்தாக்கா. ஓகே, நீங்கள் அந்த கவுண்ட் வேல்யூ சொன்னீங்களா, 6க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 6க்கு கீழே தான் இருக்கணும். சாரி. ஓகே, ஸோ இது வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகுமா, இல்லை இது வந்து காமனான ஒரு விஷயமா? Yeah, it's a common one only. 6 maybe 5.8க்குள்ளே இருந்தாக்கா not diabetic. 5.8க்கு மேலே இருந்தாக்கா 2 up to 6நாக்கா pre-diabetic. 6க்கு மேலே இருந்தாக்கா we consider them diabetic. But with good control. அப்புறம் 6.5நாக்கா poor controlனு வரும். 7 வந்தாக்கா அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி கண்ட்ரோல்னு. அப்போது நம்ம ஒரே ஒரு தடவை தான் காலையில் ஒரு செக் பண்ணால் டிஃப்ரெண்ட் த சுகர் லெவல் கீப்ஸ் சேஞ்சிங் த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த மந்த். ஸோ இந்த HbA1c கொடுக்கறது நம்ம எங்களுக்கு காட்டுறது என்னன்னாக்கா 3 மாதத்தில் அது கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு. ஓகே மேம், இவ்வளோ விஷயம் பேசணும். இப்போ நம்ம இதில் ஜென்ரலாக இப்போது வந்து கரண்ட்டாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்ணாடி போடுறது நிறைய பேர் விரும்புறதில்ல, அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப இப்போது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்? ஓகே, ஸோ இப்போது நிறைய அட்வான்சஸ் ஆகிட்டு இருக்கு இப்போது லேசர் ட்ரீட்மெண்ட்லேயே. இப்போது வாட் ஹேஸ் பின் ஃபவுண்ட் அவுட் இஸ், இப்போது கார்னியா தட் இஸ் கருவழியில் 40 diopters of power is there, and lens about 20 diopters. So totally about 58 to 60 diopters of light focusing power இருந்தால் தான் அது ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகும். இப்போ அதனால அந்த கருவழியில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலே அந்த ஃபோக்கஸிங் பவர் கிடைச்சிடும். ஸோ இந்த கருவழி விதவுட் என்ட்ரிங் இன்டு தி ஐ, தட் இஸ் நான் இன்வேசிவாக இருந்தாலே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். So in the கருவழியில் what we do is we check whether first of all the patient is over 18 years old, whether the power is steady. இப்போது end point of refraction, that is ஒரு வருஷமாக பவர் ஸ்டெடியாக இருக்கணும். And whether the retina dilate பண்ணி நம்ம விழித்திரை நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு அங்கே ஏதாவது டேமேஜ் ஒன்றும் இருக்கக்கூடாது. பிகாஸ் நிறைய மயோப்ஸ், தட் இஸ் மைனஸ் பவர் இருக்கிறது உங்களுக்கு retinal damages that can be there. We need to treat it with laser. அது வேற ஒரு டைப் லேசரில் ட்ரீட் பண்ணுவோம். And then finally we do an oculizer test, that is a op scan test. அந்த டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக தெரியும் what is the thickness of the cornea
and what is the exact topography, that is ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் topography. So this gives a topo scan of the cornea. ஸோ அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி any weak points, any very bulging points ஏதாவது இருக்கான்னு தெரியறதுக்காக இந்த op scan or oculizer test பண்ணுவோம். இந்த நாள் பார்த்ததுக்கு அப்புறம் if the patient is not reached 40, because நிறைய பேருக்கு 40க்கு மேலே ரீடிங் பவர் வந்துடும், அப்போ அது நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 18 years to 40 years வரைக்கும் we are able to guarantee that we are able to give you a full correction of the distance power. Usually we do it more in minus power than in plus power, not in hypermetropes as much as in myopes. இப்போ மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு சர்டன் பவர் வரைக்கும் தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். தட் இஸ் லாசிக், லேசர் அசிஸ்டட் இன்சிட்டு கெரட்டோமிலியூசிஸ், ஆர் ஃபெம்டோலாசிக். தட் இஸ் ஃபெம்டோலாசிக் இஸ் ஃபெம்டோசெகண்ட் லேசர் லாசிக். சரிங்களா? இப்போ லாசிக் என்னன்னாக்கா we make the difference between LASIK and femtolasic is, in LASIK we are using a microkeratome blade to make the flap. That is, we make a flap on the front of the cornea, we reflect open the flap, apply the excimer laser and close the points வந்து அது இன்க்ரீஸும் பண்ணும் டிக்ரீஸும் பண்ணும் நீங்க சொல்ற அந்த மைனஸ் அண்ட் பிளஸ். We only bring it down to 0. the power 0 க்கு கொண்டு வரதுக்கு நில்லுக்கு கொண்டு வரும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஃப்ளாப் மேக் த ஃப்ளாப் வித் த மைக்ரோகெரட்டோம் which is similar to a manual blade. Okay. So of course highly precise blade, don't get worried. So அது ஃப்ளாப் பண்ணிட்டு we apply the excimer laser and we close the flap. Okay. While in femtosecond laser you know the precision of laser, so the flap itself is made with the femtosecond laser, so within a few seconds that. So adu pannittu the flap is opened and then the excimer laser, same second step as in both procedures, and then the flap is repositioned. Okay. So the precision is better, and soon after the procedure patient has got excellent vision, and within 10 minutes kulle, maybe even 6 to 7 minutes both eyes are corrected. So genetically இப்போ உங்க ஹைட்டு ஜாஸ்தி பண்ணணுன்னாக்கா இப்போ உங்களுக்கு 5 அடி தான் இருக்குது 6 அடி ஆகணுன்னாக்கா பண்ண முடியாது. கலர் கம்ப்ளெக்ஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது மாற்ற முடியாது. ஆனால் இந்த ப்ரொசீஜர் வழியாக we are able to bring powers of up to even -8, -9, okay, even up to -10 எல்லாம் back to 0. And a very effective procedure if the patient choosing criteria we are following correcta paathu. If you are doing it with the right ophthalmologist, we are able to correct it very well, and the patients have got excellent vision immediately after the procedure. Okay. So they are extremely happy with that. There are other procedures kuda. Ipo LASIK, femtolasic illama there is also smile barrow procedure where we remove a lenticule within the substance of the cornea. That is also extremely useful procedure also. Patients are very happy with that procedure. So இந்த லேசர் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுல்ல? இல்ல. So that's the thing, we always recommend going in for நல்ல the end point of refraction reach பண்ணதுக்கு அப்புறம். That is நிறைய பேர் வருவாங்க, they power change ஆயிட்டே இருக்கும். So supposing you are supposed to genetically come to -6 and you come at 4.5 and it is not stabilized, அப்போ அந்த -1.5 அது டெவலப் ஆகிட்டு வரும். ஸோ அதனால we advise நீங்கள் ஒரு வருஷம் பவர் ஸ்டேபிளாக இருந்து இட் இஸ் நாட் ஃப்ளக்சுவேட்டட் more than maybe 0.25 இப்படி அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு டாக்டர் டு another டாக்டர் மாறலாம். பட் அதர்வைஸ் இஃப் இட் இஸ் நாட் சேஞ்ச் மோர் தென் தட் can easily go in for this procedure. And we don't, but some people we do go in for enhancements kuda if there is a weak cornea. So we usually see how the cornea is. Okay. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ஐஸ் பற்றி எல்லாருமே மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயங்கள் கம்மி, பட் ரொம்பவே நீங்கள் எலாபரேட்டாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பிளைண்ட் பீப்புள் பார்வையற்றவர்கள்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அதிகமாக இருக்காங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க?
So India there are a lot of different blindness. So we have the maximum number of blind people also when you look at our population in our country. Corneal blindness irukku, cataract blindness is there, and retinal blindness, different causes, glaucoma nala blindness is there. Majority are usually corneal blindness and cataract nala varudhu. So ipo the corneal blindness 3.7 million are there in India who are corneally blind. இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமா கட்டாயம். And that is due to many of them are agricultural இருக்கிறது, ஏதாவது முள்ளு குத்திட்டு இல்லை ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அந்த டைமில் கரெக்டான மருந்தும் போடாமல் இருந்தாக்கா இன்ஃபெக்ஷன்ஸு இப்போது மேபி கன்ஜங்டைவாவில் இருக்கும், அப்புறம் அது கருவழியில் போகும், அப்புறம் கண்ணுக்குள்ளே போயிடும், and it causes the total damage to the cornea itself. Okay. So the keratitis நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்னால the கருவழியில் அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஐ பிகம்ஸ் ஒபேக். ஸோ வெளிச்சம் உள்ளே போக முடியாது. ஸோ அதுக்கு என்னன்னாக்கா பண்ணுறதுனாக்கா கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வி டூ அ பெனிட்ரேட்டிங் கெரட்டோபிளாஸ்டி அண்ட் வி ரீப்ளேஸ் த கார்னியல் button. So we can easily do that, which is a very good way of giving sight to the blind people. அது இல்லாமல் cataract, which is cataract blindness. If you see இப்போது நிறைய சிட்டிஸில் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, இம்மீடியட்லி ஆக்சசிபிள். ஆனால் கிராமத்தில் எல்லாம் போனாக்கா அங்கே ரூரல் சைடில் நிறைய பேருக்கு புறா முத்திட்டு இருக்கும், அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு அவேல் ஆஃப் குட் ட்ரீட்மெண்ட் இம்மீடியட்லி. நிறைய முகாமெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கூட we have a lot of need which is still there, and also the need for glasses. ஸோ கண்ணாடி போடாமலே இருப்பாங்க அவங்க ஒரு வயசுக்கு அப்புறம். ரீடிங் ஆனால் புறா என்னன்னாக்கா அது வெடிச்சிடும். ஸோ மெச்சுவர் கேட்ராக்ட் அது அப்படியே போகாது, அது வெடிச்சாக்கா அதுக்கப்புறம் பேஷண்ட் ரொம்ப வலியில் வருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா அந்த புறா அந்த டைமுக்கு ஆப்ரேட் பண்ண, இல்லைனாக்கா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் பி தேர். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் இப்போது கார்னியல் ஒபாசிட்டி இல்லை அதோட பிளைண்ட்னஸ்னால கூட இருக்கலாம். ஆனால் இந்த புறா வந்துட்டு அந்த பிளைண்ட்னஸ் புறா ரொம்ப முத்தி போயிட்டு வெடிச்சிட்டாக்கா அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப வலி, வாந்தி எல்லாம் வரும், ஐ ப்ரெஷர் ரொம்ப ஏறிட்டு போகும், அப்புறம் அந்த கண்ணே சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் மேம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்னையில், ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்கலாமான்னு கேட்குறேன். ஸோ மெட்ராஸ் ஐ இது எதுக்காக வருது மேம்? ஜென்ரலி அதை பக்கத்தில் யாருக்காவது மெட்ராஸ் ஐ வந்தாலே கண்ணை பார்க்க மாட்டாங்க, அப்படியே பயந்து போயிடுவாங்க பக்கத்தில் இருக்கவங்க. ஸோ அது சென்னையில் தான் இது மெட்ராஸ் ஐன்னு பேர் இருக்குது. ஆனால் ஐ திங்க் கால்கட்டாவில் தே கால் இட் பாங்லா ஐ அண்ட் வேறு பேர் இருக்குது அங்கே. ஓகே. ஸோ அக்யூட் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ், அதனால தான் இந்த பேர். ஐ திங்க் சென்னையில் எதனால இந்த மாதிரி பேர் அது சின்ன தெரியும். இட்ஸ் வெரி நார்மல். இன்ஃபேக்ட் அதுக்குள்ள மருந்து இருக்குது. ஆனால் முக்கியமாக என்ன நம்ம சொல்கிறதுனாக்கா இட்ஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன். இப்போ வைரல் கண்டிஷன் ஜஸ்ட் லைக் வி சே வைரல் ஃபீவருக்கு, அக்யூட் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் கண்ணில் நிறைய செவப்பாக பேஷண்ட் வர்றது, கண்ணில் டிஸ்சார்ஜ் இருக்குது, அதெல்லாம் இருந்தாக்கா we think that நிறைய வலியெல்லாம் இருந்தாக்கா அக்யூட் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் தான் இருக்கும். நிறைய டிஸ்சார்ஜ் இருந்தாக்கா அக்யூட் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் சூப்பர் ஆடட் வித் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம என்ன கொடுக்குறதுனாக்கா ஆன்டிபயோட்டிக்ஸ் வித் அ மைல்ட் ஸ்டெராய்டு கொடுப்போம், அதை டேப்பர் பண்ணி அது கம்மி பண்ணணும் வித் லூப்ரிகண்ட், ஸோ தட் அந்த கண் உறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒரு கண் வலிக்கு உள்ள டேப்லெட் கொடுப்போம், ஒரு வைட்டமின் டேப்லெட் கொடுப்போம், பிகாஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கம் பிகாஸ் ஆஃப் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது. ஒரு ஹேண்ட் சானிடைசர் கொடுப்போம், ஒரு வைப்ஸ் கொடுப்போம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட ஜஸ்ட்டு கண்ணுக்கு வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சாக்காவே அது ஒரு வாரத்தில் போகும். ஸோ யூஸ்வலி வி சே இஃப் யூ கிவ் மெடிசின்ஸ் இட் டேக்ஸ் 1 week, வித்வுட் மெடிசின்ஸ் இட் டேக்ஸ் 7 days. ஓகே ஓகே மேம்.